ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான டேஸ்ட்டான மோர் குழம்பு எப்படி வைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் டீட்டெயிலாக. ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 3லேருந்து 4 வெண்டைக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் பச்சை மிளகா 2 எடுத்திருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் 2 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. இஞ்சி சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி மிக்சர் ஜாரில் அரைச்சிட்டு வர போகிறோம். இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ ஆல்ரெடி தயிர் வந்து லைட்டாக தண்ணி ஊற்றி கடைஞ்சி வச்சுருக்கேன். அதில் லைட்டாக மஞ்சள் தூள் சேர்த்து இந்த மாதிரி கலக்கி வச்சுக்கோங்க. நல்லா கலக்கி வச்சுக்கோங்க, கட்டிகள் இல்லாமல். இப்போ எந்த பாத்திரத்தில் நீங்கள் செய்ய போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் அடுப்பில் வைங்க. பாத்திரம் சூடானதுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கப்புறமா இப்போ வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் சேர்த்துட்டு வெண்டைக்காவை நல்லா இந்த மாதிரி எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கோங்க. வெண்டைக்காய் வந்து லைட்டாக சுருங்கி வரணும். சுருங்கி வந்ததுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டே கடுகெல்லாம் போட்டு சேர்த்தோம்னா கரிஞ்சு போயிடும். அதனால் வெண்டைக்காய் ஃபஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் தான் கடுகு சேர்த்துருக்கேன். இப்போ காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. வதக்குனதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம வந்து இந்த மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருந்த அந்த குட்டி பேஸ்ட்டையும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு வாட்டி நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் அந்த பச்சை ஸ்மெல் போகும். அதுக்காக தான் வதக்குறது. வதக்குனதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த தயிரை உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 2-3 வாட்டி நல்லா கிண்டிக்கோங்க. கொத்தமல்லி தழை போட்டுட்டு உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப நேரம்லாம் கொதிக்கவெல்லாம் வைக்கக்கூடாது. மோர் குழம்பு பொறுத்த வரைக்கும் எப்போவுமே கொதிக்க வைக்கக்கூடாது. ஆஃப் பண்ணிவிட்டு தான் உப்பு போடணும். சால்ட்டு வந்து தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு வாட்டி கிளறிக்கோங்க. அவ்வளோந்தாங்க, சுவையான டேஸ்டான மோர் குழம்பு என்னோடய ஸ்டைலில். இதை ரெசிப்பியை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். லஞ்சுக்கு வந்து ரொம்ப டேஸ்டான ஒரு ரெசிப்பியாக இருக்கும். உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் கைஸ். தேங்க்யூ, பாய். ஹோப் யூ ஆல்.